கொஞ்ச நாளைக்கு முன்னாடி A4 ஷீட் சைஸ்ல வேர்ல்ட்லே ஸ்மாலஸ்ட் லேப்டாப் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். Asus ZenBook 13 பத்தி. இன் கேஸ் அத பத்தி பார்க்கணும் அப்படினா இங்க லிங்க் கொடுக்கிறேன் பாருங்க. அந்த வீடியோ பண்றப்பே நமக்கு Asus ZenBook 15 ரிவ்யூக்காக வந்திருக்கு அப்படினு சொல்லிருந்தேன். சோ இந்த வீடியோல Asus ZenBook 15 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லேப்டாப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இத வாங்கலாமா வேணாமா, இதுல என்னென்னலாம் நல்லா இருக்கு, என்னென்னலாம் நல்லா இல்ல, இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்ற எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரைஸ்ல லேப்டாப் தேவைப்படுது. அதனால 10,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 1.5 லட்சம் வரையில இருக்க பெஸ்டான லேப்டாப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படினா வாங்கிக்கோங்க. இதோட ரிவ்யூ எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்மளோட சேனல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணலாமா? வாங்க. இப்போ நம்மட்ட Asus ZenBook 15 இருக்கு. இது வேர்ல்ட்லே ஸ்மாலஸ்ட் அப்படினு கேட்டிங்கனா ஸ்மாலஸ்ட்லாம் கிடையாது. வேர்ல்ட்லே ஸ்மாலஸ்ட் அப்படினா இந்த Asus ZenBook 13 தான். இத பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம். இப்போ 15 பத்தி பார்க்கலாம். 15 பார்த்தோம் அப்படினா லேட்டஸ்ட் லேப்டாப் நீங்க வாங்கணும், நல்ல ஹையர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கணும், நல்ல ஸ்லிம்மா இருக்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வர்த்தா தெரியும். அது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்றது உங்களுக்கே புரியும். இப்போ இந்த Asus ZenBook 15 ஓட அன்பாக்சிங்க பார்க்கலாம். பாக்ஸோட முன்னாடி பார்த்தோம் அப்படினா Asus ZenBook அப்படினு போட்டுருக்காங்க. இந்த லேப்டாப்போட பிக்சர் போட்டுருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓபன் பண்ணலாம். மேலவே ஒரு ஒயிட் கலர் கவர்ல லேப்டாப் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து அப்படியே வெளியே எடுக்கலாம். வாவ், ஒரு மிலிட்டரி டிசைன்ல ஒரு நல்ல டெக்ஸ்சர்ல வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. நல்ல சாலிடா இருக்கு. அலுமினியம்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து இதுக்கு அடியில பார்த்தோம்னா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இத ஓரமா வச்சிரலாம். அடுத்து இந்த சைடு பார்த்தோம் அப்படினா சார்ஜிங் அடாப்டர், சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இல்ல. அந்த Asus ZenBook 13லாம் பார்த்தோம் அப்படினா அந்த நோட்புக்கை வைக்கிறதுக்காகவே ஒரு சின்ன கவர் கொடுத்திருந்தாங்க. இந்த கவர் அப்படி ஒன்றும் குவாலிட்டி இல்லை அப்படின்னாலும் லைட்டா ஒரு சேஃப்டிக்காக, ஸ்கிராட்ச் ஆகாம சில விஷயங்கள்ல இருந்து தவிர்க்கிறதுக்காக எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா இந்த கவர் கூட இந்த பாக்ஸ்க்குள்ள கொடுக்கல. நான் 10,000 20,000 போட்டு லேப்டாப் வாங்கல. அப்படி வாங்கினா கூட சில இடங்கள்ல லேப்டாப் பேக் ஆஃப்லைன்ல தராங்க. நான் ஆன்லைன்ல 1.5 லட்சம் ரூபாய்க்கு லேப்டாப் வாங்குறேன் அப்படின்னா ஒரு கவர் கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு லேப்டாப் பேக் கூட கொடுக்க மாட்டாங்க. இது என்ன சொல்றது அப்படினே எனக்கு தெரியல. சரி விடுங்க. இப்போ இந்த லேப்டாப் பத்தி பார்க்கலாம். இதுதான் Asus ZenBook 15. டிசைன் அண்ட் பில்ட் பொறுத்தவரை அலுமினியம்ல பில்ட் பண்ணிருக்காங்க. டிசைன் பார்த்தோம்னா ஒரு ஃபார்மல் மிலிட்டரி டெக்ஸ்சர்ல ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபார்மலா இருக்கு, நீட்டா இருக்கு. சென்டர்ல Asus அப்படினு போட்டுருக்காங்க. இதை எப்படி ஓபன் பண்ணோம் அப்படின்னா 15.6 இன்ச்ல ஒரு ஃபுல் HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ஒரு LED டிஸ்ப்ளே தான். இந்த டிஸ்ப்ளேவை நானோ ஏஜ் டிஸ்ப்ளே அப்படின்றாங்க. ஏன்னா இதோட பெசில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதுலயும் நைட் டைமிங்லாம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வெறும் டிஸ்ப்ளே மட்டும் பார்க்கறப்ப டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பெசில்ஸே முழுக்க தெரியாது. ஸோ டிஸ்ப்ளே குவாலிட்டி பக்காவா இருக்கு. ஆனா ரிஃப்ரெஷிங் ரேட் பார்த்தோம் அப்படின்னா 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிரைஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்ல 144 கொடுத்துருக்கலாம். நிறைய பேர் 144 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிரைஸ்க்கு 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷிங் ரேட் கொடுத்தது எனக்கு வந்து அக்செப்டபிளா இல்ல. ஏன்னா நான் கேம் விளையாடுறப்ப அந்த ரெஃப்ரெஷிங் ரேட் நல்லா இருந்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கேம் விளையாடுறப்ப ஒரு மீடியம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டிஸ்ப்ளே குவாலிட்டியில எனக்கு கிடைச்சிச்சு. ஆனால் இந்த டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தோம்னா ஒரு IR கேமரா கொடுத்துருக்காங்க. பொதுவாக லேப்டாப்பில் இருக்க கேமரா ஓரளவு நார்மலாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த கேமராவும் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் இந்த கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன் பண்ணிட்டு லாகின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட ஃபேஸை காமிச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோன் மாதிரியே லாகின் ஆயிரும். அந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் ஒர்க் ஆன மாதிரி தெரியல. பிகாஸ் இது ஒரு லேப்டாப், ஃபோன் அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மல் கீபோர்ட் தான். பேக் லைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் RGB லைட்டிங் இதில் கொடுக்கல. அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபார்மலாக நார்மலாக ஓரளவு நல்லாவே இருக்கு. ரொம்ப சூப்பர் அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மவுஸ் பார்த்தோம் அப்படின்னா மவுஸோட குவாலிட்டி, யூஸ் பண்ணுறது, அந்த கெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு நார்மல் லேப்டாப்பில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த மவுஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப்போட ஒரு டிசைன் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஏர்கோ லிஃப்ட் அப்படின்ற ஒரு டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நம்மளோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறப்ப ஸ்க்ரீன் வந்து கீழே போகும், பாடி வந்து கொஞ்சம் மேலே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேப்டாப்ல கிரியேட் ஆகிற ஹீட் எல்லாமே இது வழியா வெளியேறும் அப்படின்றாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல வியூவிங் ஆங்கிள் நம்மளோட டிஸ்பிளேல கிடைக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தென் இந்த லேப்டாப்போட பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் USB போர்ட் கொடுத்துருக்காங்க 3.0 சப்போர்ட்டோட. அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு USB போர்ட் இருக்கு, இதுவும் 3.0 சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் டைப் C சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சோ SD கார்டை நம்ம டைரக்டா வந்து போட்டுக்கலாம். சோ USB போர்ட் 2 தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் ஒரு 3 இந்த சைடு 2 அந்த சைடு 2 கொடுத்திருக்கலாம். அதை கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் முக்கியமானது ஈத்தர்நெட் போர்ட் இதுல கொடுக்கல. என்னால வைஃபை மூலமா மட்டும்தான் இதுல இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ண முடியும்.
ஏன் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. சில இடங்கள்ல வைஃபை இல்ல, வெறும் ஈத்தர்நெட் மட்டும் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்குன்னு ஒரு தனி கனெக்டரை வேற நான் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதை ஏன் இவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் உள்ள யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா i7 8th ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.8 GHz யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஓவர் கிளாக் பண்ணோம்னா 4.6 GHz வரையும் இதோட ப்ராசஸிங் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். ப்ராசஸிங்க்கு பக்காவா இருக்கும். வீடியோ அனிமேட் பண்றது, கிராஃபிக்ஸ் பண்றது, இந்த இடங்கள் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பக்காவா இருந்துச்சு. அடுத்து மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 16 GB RAM கொடுத்துருக்காங்க, 1 TB SSD கொடுத்துருக்காங்க, ஹார்ட் டிஸ்க் கிடையாது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க், இந்த 16 GB RAM, அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸர், ஓவர் கிளாக்டு வெர்ஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்ப பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்துல அடி வாங்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிராஃபிக்ஸில் தான். இதில் 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. NVIDIA GeForceோட 1050 Tiயோட 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 GB கொடுத்துருக்கலாம். அதிகபட்சமாக 6 GB கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சில கேமிங் லேப்டாப்பில் 6 GB கொடுக்குறாங்க. நம்மளே அதை பற்றி சில வீடியோலாம் போட்டிருக்கோம். இதில் வெறும் 2 GB கொடுத்துருக்காங்க. அதுவும் கொடுக்கணும்னு கொடுத்தாங்களோ என்னமோ, அதான் எனக்கு தோணுது. இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேமிங் விளாட்றப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முழுசாக கிடைக்கல. ஏன்னா 2 GB கிராஃபிக்ஸ் தான். நான் மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு மட்டும்தான் என்னால் விளாட முடியுது. பப்ஜி விளாடலாம், சில கேம் வந்து விளாட முடியுது. இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. ரெண்டாவது, ரிஃப்ரெஷிங் ரேட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. 60 Hz, அது போக 2 GB கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ எப்படி அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? அட்லீஸ்ட் 4 GB கொடுத்துருக்கலாம், அதை கொடுக்காம விட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் சார்ஜ் ஆக ஒரு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 4 மணி நேரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிற முடியுது. வீடியோ எடிட் பண்ணாலும், கிராஃபிக் டிசைன் பண்ணாலும், வீடியோ பார்த்தாலும், சில நேரங்களில் நம்ம கேம் விளாண்டாலும் ஒரு 3.5 மணி நேரத்தில் வந்து 4 மணி நேரம் சார்ஜ் நிற்குது. ஸோ சார்ஜிங் நல்லா தான் இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓகே, இந்த லேப்டாப்பில் என்னெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டி நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குது, அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, காம்பாக்டா இருக்கு, ஒரு ஆபீஸ் யூசேஜுக்கு பக்காவா இருக்கும். என்னெல்லாம் நல்லா இல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈத்தர்நெட் போர்ட் கொடுக்கல. ரெண்டாவது, கீபோர்டில் RGB லைட்டிங் கொடுத்துருக்கலாம். இந்த பிரைஸுக்கு கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன். இது ரெண்டாவது கூட விட்டுறலாம். மூணாவது பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் கார்டு 2 GB கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 4 GB கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது. இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் யூசேஜ் பண்ணுறீங்க, ரொம்ப ஸ்லிம்மாக காம்பாக்டாக எங்கனாலும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கேமிங்கில் வேணும், டிஸ்பிளே குவாலிட்டி பக்காவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்றதான் என்னோட கருத்து. இதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,40,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு லேட்டஸ்ட் லேப்டாப், ரொம்ப ஸ்லிம்மான லேப்டாப், காம்பாக்டாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஆஃபீஸ் யூசேஜ், அது போக ஒரு ஃபார்மல் யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகும். பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்கும், பட்டையை கலப்போம். ஆனால் நீங்கள் ஒரு கேமர் அப்படின்னா இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்காதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. இதே 1,40,000 ரூபாய்க்கு நல்ல கேமிங் லேப்டாப்லாம் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இல்லை அதை வாங்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதான் இந்த லேப்டாப்பை நான் யூஸ் பண்ண வர என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். இந்த லேப்டாப் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? 1,40,000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இதை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரி எந்த பட்ஜெட்டில் நீங்கள் லேப்டாப்பை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவு சீக்கிரமே அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான லேப்டாப் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.